இன்னைக்கு ஏன் நம்ம கிட்ட ஒரு இளைஞர்கள் கூட இந்த கூட்டத்தில் இல்லை? ஏன் ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இந்த சொசைட்டியோட, இந்த இளைஞர்களோட நம்ம டிஸ்கனெக்டடாக இருக்கிறோம். இந்த டிஸ்கனெக்ட் என்ன டிஸ்கனெக்ட் அப்படின்னா, ஒரு இமோஷனல் டிஸ்கனெக்ட், உணர்வு ரீதியான ஒரு பிரிதல், அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தன்னிச்சையாக ஒரு மனிதன் வாழணும்னு நினைக்கிறான். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஆளுமையாக இங்கே வந்திருக்கிறீங்க. ஏன் உங்களுடைய ஒரு துணைவியார் உங்கள் கூட வரல? ஏன் உங்கள் மகள்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் கூட வரல இந்த நிகழ்வுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஐயா? அப்போ என்னன்னா, நான் ரசிக்கும் ஒரு உரை, நான் ரசிக்கும் ஒரு கவிதை நான் மட்டுமே ரசித்து கொண்டு போகிறேன். அதை நான் அடுத்த தலைமுறைக்கு, என் பக்கத்தில் இருக்கும் சகோதரனுக்கு, என்னுடைய நண்பனுக்கு நான் எவ்வாறு கடத்துகிறேன்? அல்லது கடத்துகிறேனா, இல்லை நான் மட்டும் தெரிஞ்சா போதும்னு இருக்கிறேனா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அதை நம்ம எப்படி கையாள்கிறோம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நான் மட்டுமே வளர்ந்தால் போதும் மம்மி என்று காம்ப்ளான் பாய் மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து வளரணும். எல்லாரும் சேர்ந்து எல்லாமுமாக எல்லாவற்றையும் கிடைத்து வளர வேண்டும். அப்போ அதில் தமிழ் கலை இலக்கிய பண்பாடு என்பது நம்மளுடைய அடையாளம். இதை நாம் எவ்வாறு கையாள்கிறோம் என்றால், நாம எப்படி உணர்வு ரீதியாக அதை பார்க்கிறோம். மலையை வெறும் மலையா பார்க்கிறோமா? மலையின் அழகை ரசிக்கிறோமா? பூமி தாயின் அழகான கொடை என்று அதை பார்க்கிறோமா? இல்லை அதை வெறும் பில்டிங் மெட்டீரியலா பார்க்கிறோமா? குளங்களை அழகான நீர்நிலைகளாக நாம் பார்க்கிறோமா? அல்லது அது வெறும் மண்ணாக தான் நம்ம பார்க்குறோமா? அதுவும் அகைன் அது ஏதோ ஒரு விதத்தில் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரோடை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்க்குறோமா? காடுகளை எவ்வாறு பார்க்கிறோம்? காடுகள் எவ்வாறான ஒரு பெரிய ஒரு இயற்கையின் கொடை. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம்? வெறும் ஒரு பில்டிங் மெட்டீரியல், அகைன் அது ஒரு கார்பென்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம், வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், நிலையை தயாரிக்கலாமா, பேப்பர் கம்பெனிகளுக்கு யூஸ் பண்ணலாமான்னு மட்டும்தானே பார்க்கிறோம். பொருளாக மட்டுமே தான் நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம் அவன் திருந்தணும் இவன் திருந்தணும்னு நம்ம நினைக்கிறோம். முதல்ல நாம திருந்தணும் ஐயா, நாம திருந்தணும். நான் என்னுடைய மகளை, என்னுடைய கணவரை, என்னுடைய மனைவியை நான் எந்த மாதிரியான ஒரு உணர்வு ரீதியில் நான் அவளை பார்க்கிறேன், அது வேணும்ல. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கவிதை வேணும் ஐயா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு இலக்கியம் வேணும். அப்பதான் நான் ரசிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நான் படிக்கிறதும் நான் வாழ்றதும் தாமரை இலை மேல் தண்ணி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுயா. என் வீட்டில் ஒரு கவிதை வரணும். எனக்கும் என் கணவனுக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்குமான ஒரு கவிதையான ஒரு வாழ்க்கை வர வேண்டும். என்னுடைய பார்வை சமூகத்தின் மேல் எவ்வாறு இருக்கிறது, என்னுடைய பார்வை இந்த இயற்கையின் மேல் எவ்வாறு இருக்கிறது, இறை வழிபாட்டின் மேல் எவ்வாறு இருக்கிறது என்ற ஒரு புரிதல், ஒரு பார்வை, ஒரு அழகியல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த நம்முடைய வாழ்வு ஒரு அழகிய இலக்கணமாக செதுக்கப்பட்டு அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? தமிழர்கள் வாழ்வியலில் ஒரு சிலப்பதிகாரம் இருந்தது, ஒரு மணிமேகலை இருந்தது, ஒரு சீவக சிந்தாமணி இருந்தது என்று சொல்லுவாங்க. நம்ம இப்படி வாழாம அடுத்த ஒரு 20 வருஷம் கொண்டு போயிட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோன்னு வைங்களேன், நாமளே நம்ம பிள்ளைங்களே நம்மளை நம்பாது. அதனால் இந்த கன்னியாகுமரியின் அழகை, இயற்கையை, இயற்கை கொடுத்த வரத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்மளுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்து எவ்வளவு உணர்வு ரீதியாக நம்மளால் வாழ முடியுமோ சிறப்பாக வாழ்ந்து அதை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தி நம்ம வாழ்வியலோடு சேர்ந்து நம்மளுடைய இலக்கிய இலக்கணங்களையும் கடத்தும் ஒரு தார்மீக கடமை நாம் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இல்லை என்றால் ஏதோ ஒரு புத்தகத்தை விவாதித்து விட்டு, ஏதோ ஒரு கவிதையை படித்துவிட்டு நாம் கடந்து சென்று விடுவோம். அவ்வாறு இல்லாமல் ஒரு தூய்மையான நேர்மையான ஒரு வாழ்வியலை நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடையில் பல இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். ஐயா இருக்கிறனால நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பக்கத்தில் இருக்கிற மாநிலம் கேரளம், அங்க விஷக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அது ஒரு சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகம் என்று தான் நான் நினைக்கிறேன். விஷக்கண்ணி என்று ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த நிலச்சரிவுகள் வரப்போகிறது, இந்த மரங்களை வெட்டாதீர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
பல வருடங்களுக்கு முன்பு. ஆனா நம்ம தான் அதை படிக்க மாட்டோம்ல, கடந்து சென்று விடுவோம். ஆனா இன்னைக்கு அப்படி நிகழ்ந்திருக்கு. இப்போ இது நிஜமா இல்லையான்னு தெரியாது. ஆனாலும் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரியில் பரம்பு மலையை அவர் விவரித்த அழகை பார்த்து இப்படியெல்லாம் ஒரு மலை இருக்குமா அப்படின்னு நினைச்சு மக்கள் அப்படியே உள் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம ப்ராஜெக்டை கொண்டு வரும்போது இல்ல இல்ல என் மலையெல்லாம் தொட முடியாது அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவனுக்கு ஒரு பிம்பம், அந்த மலையை பத்தின ஒரு அழகு, அந்த மலையை பத்தின ஒரு புரிதல் அந்த புத்தகம் வழியாக ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு போய் சேர்ந்திருக்கு. அப்ப நான் இந்த இடத்தை அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றிய புத்தகங்கள் எத்தனை உள்ளன? ஐயா ஜீவானந்தம் அவர்கள் அவருடைய வீட்டு பக்கத்துல பூதப்பாண்டியில் இருக்கிற தலாகு மற்றும் பொக்கினஸ்ல குறிப்புகளை மட்டுமே ஒரு பதிவு பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். எழுத்தாளர்கள், ஆகப்பெரும் அறிஞர்கள், சான்றோர்கள் நம்முடைய மாவட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஓக்கியலாக இருக்கட்டும், பல பேரழிவுகள் நம்மளுடைய மாவட்டத்தை தாக்கிய போதிலும் நாம் அதை ஒரு நிகழ்வாகத்தான் கடந்து செய்கிறோமே தவிர அதை நாம் எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு நூலாக வெளியிட்டு அதை மக்களின் வாழ்வியலோடு அதை பொருத்தி பார்த்து நாம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு அதை ஒரு ரெக்கார்டாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி இங்க இருக்கிற எல்லாருக்குமே வேணும்னு நான் நினைக்கிறேன்.